இது ஏகாதசி பார்த்தீங்களா? 18ஓட ஏகாதசியா? ஆக்சுவலா 19ஓட ஏகாதசியான்னு தெரியல. 2018 அதாவது 18 இயர் ஸ்டார்ட்டிங்கில் இருக்காது. இயர் எண்டாக இருக்கும். இல்லாட்டி 2019 மார்னிங்காக இருக்கும். அதாவது மார்னிங்கில் என்ன சொல்கிறது, 2019 ஒரு இந்த ஸ்டார்ட்டிங்கில் வரும்ல, ஜனவரி அந்த மாதிரி அதில் உள்ள ஏகாதசின்னு நினைக்கிறேன். பரிமள ரங்கநாதர் கோயிலில் உள்ளது. செம்மையாக இருக்கும், பயங்கர கிராண்டாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் கும்பாபிஷேகம். ஸோ கும்பாபிஷேகம் அப்போ அவங்க ஏகாதசி பண்ணலை. கும்பாபிஷேகம்னா ஏகாதசி பண்ண மாட்டாங்களாம், அது தெரியாது. இது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் கிராண்டாக இந்த மாதிரி தோரணம் அது இதுன்னு தொங்க விட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ கூட்டம். நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் போனோம், இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக போகல. ஆமாம், 2018 தான் இருக்கும். 2019 நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு சாமி கூட தான் வெளியில் வந்தோம். இது 2018. வெளியில் வந்தப்போ செம்ம இதாக இருந்தது, அவ்வளோ கூட்டம். இது ஆப்போசிட் சைடில் வெறும் மண்ணில் ஏறி நின்று ரொம்ப ஜூம் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருந்தோம் சுவாமி வெளியில் வரதை. எப்படி வந்து வராரு பாருங்களேன். வரதே வந்து அவ்வளோ கூட்டம், நெரிசல். எல்லோரும் தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவரை கூட்டிகிட்டே வராங்க. அது வரைக்குமே அவர் வரவே முடியல, அவ்வளோ கூட்டம். ஆப்போசிட்டில் கொஞ்சம் மேடை மாதிரி போட்டு மண்ணை அள்ளி கொஞ்சம் இந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ரொம்ப மேடை மாதிரி இருக்கும். மண்ணாக வர அதில் செடி வைக்கலை, வெறும் பிளெயின் மண்ணாக இருந்தது. அதில் நின்று எடுத்தோம். ஆனால் இவர் வந்து பயங்கர பெரிய சுவாமி, பரிமள ரங்கநாதர் பேர். அவ்வளோ பெருசாக இருப்பார். வெளில வந்துட்டார் பாருங்க. நல்லா ஃபுல்லும் கோல்டில் விக்கிரகம், ஃபுல்லும் அப்படியே ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு அந்த மாலை பார்த்திங்கன்னா அவ்வளோ குண்டாக அழகாக இருக்கும். பின்னாடி அந்த சேலையும் அதுவும் செம்ம சூப்பராக இருப்பார். அதுவும் அவர் நேரில் பக்கத்தில் பார்க்கும்போது இப்படி தூக்கிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார். அதுவும் இல்லாமல் அவர் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். பெருமாள் எப்போ என்னை பார்த்தாலும் பார்த்து அப்படியே லைட்டாக ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு சிரிப்பாக வரும். என் வாழ்க்கை இங்கே சிரிப்பாக சிரிக்குது.